மீல் ப்ரெப் வாரத்துக்கு ஒரு தடவ பண்ணுவாங்க. ஏன் எக்ஸாம்க்கு கூட ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் ப்ரெப் அப்டிம்பாங்க. ஆனா நான் மட்டும் தான் உலகத்திலேயே பீரியட் ப்ரெப் அப்டின்னு பண்ணுவேன். மாசம் மாசம் இந்த மாதவிடை இருக்கே, அது ரொம்ப படுத்தும். அதுவும் எனக்கு கேட்கவே வேணாங்க. ரொம்ப கடுப்பேத்தும். நம்மளுக்கு மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். எதுக்கெடுத்தாலும் திட்டணும்னு தோணும், கத்தணும்னு தோணும். எல்லாத்த விட கிரேவிங்ன்னு ஒண்ணு வந்து சாவடிக்கும் நம்மள. மாசம் ஃபுல்லா நம்ம டயட் இருந்தாலும், மாசத்துக்கு ஒரு தடவ இந்த பீரியட் கிரேவிங் வந்தாலே மொத்த கேலரியும் போச்சு அப்டின்னு தான் தோணும். எல்லாத்த விட இந்த பீரியட் ப்ரெப்புன்னு சொன்னேன்ல, நான் இப்படிதாங்க. இந்த ஜிப்லாக்ல எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணி, ஸ்டோர் பண்ணி ஃப்ரீஸே பண்ணிருவேன். அந்த அளவுக்கு எனக்கு அப்படியே படபடான்னு வரும். ஏன்னா, எனக்கு எப்போ வந்து வயித்த வலிக்கும், எந்த டைம்ல நம்ம வந்து டக்குன்னு சமையல் பண்ணோம்னா, இந்த வெஜிடபிள்லாம் உட்காந்து கட் பண்ண முடியாதுங்கிறதுனால, நான் எப்போதுமே அதுவும் வின்டர் டைம்ல வந்து இந்த கோவக்காயும், வெண்டைக்காயும் கிடைக்கவே கிடைக்காது. எவ்ளோ தேடினாலும், எங்க தேடினாலும் எப்போலாம் இந்த மாரி ஃப்ரெஷ்ஷா கிடைக்குதோ, நல்லா வாஷ் பண்ணி, இந்த மாரி டிஃபரெண்ட் சைஸஸ்ல கட் பண்ணி வச்சுருவேன். அப்பதான் நம்மளுக்கு பெண்டி மசாலா சாப்பிடணும்னா, டக்குன்னு வதக்கி, டக்குன்னு சாப்பிட்டுறலாம். இத்தன வருஷம் ஆச்சு. கல்யாணம் ஆனா இந்த பீரியட்ஸ் வயித்து வலி சரியாகணும்னாங்க. குழந்தை பொறந்தா சரியாகும்னாங்க. இதுவரைக்கும் சரியான பாடு இல்ல. காஸ்ட்கோலேருந்து இந்த ஜிஞ்சர் ஸ்பைஸ் சாய் வந்து பார்த்தா, கடைசியில பிரியாணி மசாலா மாரி ஏதோ இருந்தது. ஓகே. நல்லா தான் இருந்துச்சு ஓரளவுக்கு. இப்படித்தான் என்னுடைய பீரியட் ப்ரெப் எல்லாம் நான் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த டேய முடிச்சுட்டேன். நாளையிலேருந்து கொஞ்சம் ரெஸ்ட் மோடுக்கு போயிடலாம். சரிங்க. நாளைக்கு இன்னொரு ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம். பாய்.